தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. இந்த வசனத்த இன்னைக்கு எல்லாருமே நம்ம பேச ஆரம்பிச்சுட்டோம். இதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், ஏற்றம், இறக்கம் எல்லாருக்குமே பொதுவானதுங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஆள் சொல்லுவான், "எனக்கு தெரியும்டா, இவன் தலையில நடக்கிறான். இவனுக்கு அன்னைக்கே நான் நெனச்சேன் இப்படி ஆகும்ன்னு." இப்ப ஆகுது பாத்தியா? கடவுள் அவன தண்டிக்கிறார். ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த கஷ்டம் நமக்கு வரும்போது, ஐயோ! இந்த பாழா போன கடவுள் ஏன்டா என்ன சோதிக்கிறாரோ அப்படின்னு நம்ம பேசுறோம். இதுதான் நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஒரு 2 பெண் தோழிகள், ஒருத்தி ஒரு புது செல்லு வாங்கி தன் தோழிகிட்ட குடுத்து, "இந்த ரேம் பவர் செக் பண்ணு, ஆப்பெல்லாம் செக் பண்ணுன்னு" சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு திருடன் வந்து அந்த செல்ஃபோன அடிச்சுட்டு ஓடிடுறான். உடனே அந்த ஃபோன பறி குடுத்த அந்த தோழி சொல்றா, "ஐய்யய்யோ! ஃபோன் போச்சு. ரூ. 20,000 ஃபோன் போச்சே! இப்படியெல்லாம் நடக்குதே! அநியாயமா இருக்கே! புடிங்க, புடிங்கங்கும்போது" அந்த கூட இருந்த தோழி சொல்றா, "விடு, ஏன் கஷ்டப்படுற? அது ஒரு செல்ஃபோன் தான். 20,000 தான். வுடு, போனா போட்டு. கடவுள் அவனுக்கு 20,00,000 நஷ்டத்த குடுப்பாரு." "ஓ! செல்ஃபோனுடி. நம்ம புது ஃபோன்டா." அப்படிங்கும்போது, "ஒண்ணும் பதட்டப்படாத. வுடு. கடவுள் அவனுக்கு பல மடங்கு தண்டனை குடுப்பார்ன்னு" சொல்லி அவன ஆசுவாசப்படுத்துறா. இத கேட்ட அந்த தோழி, "அப்ப விட்டுறவா? வேண்டாமா? திருடன் தொரத்த வேண்டாமா?" அப்படிங்கும்போது, "விடு, போனா போட்டு." அப்படிங்கும்போது, சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு தான் பாக்கெட்ல இருந்து இன்னொரு செல் எடுத்து பாக்குறாங்க. இப்ப அந்த கூட இருந்த பொண்ணு சொல்லுது, "இது யார் ஃபோனு? என் ஃபோனு." அப்ப திருடன் அடிச்சுட்டு போனது, "உன் ஃபோனு." ஐயோ! போச்சா? ரூ. 20,000 போச்சே! எங்க அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுதாங்க. தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை தான் இடத்துல இருந்து யோசிக்காம, அடுத்தவர்கள் இடத்திலிருந்தும் யோசித்து பார்த்தால் தான் பிரச்சனையின் வீரியம் புரியும். பிரச்சனையோட பொருள் புரியும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் அடுத்தவர்களிடத்திலிருந்து சிந்தித்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.